வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். ரயில்வேவோட ஜேஇ எக்ஸாம் 2025 நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கீங்களோ இது உங்களுக்கான வீடியோ. அதாவது இந்த எக்ஸாமில் இருக்கிற என்டையர் ஜிஎஸ் டாப்பிக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்னென்ன டாபிக்லாம் எக்ஸாமில் கேட்பாங்க, எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எதுக்கு லீஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எப்படி நான் ரிவிஷன் பண்றது, இந்த மாதிரி என்னென்னலாம் டவுட் வந்து ஒரு ஆஸ்பிரண்ட் இருக்குமோ அது எல்லாமே கிளாரிஃபை பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் என்ன பண்ண போறோம்னா இதுல வந்து பார்க்க போறோம். முதல்ல ஆர்ஆர்பி ஜேஇயோட செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 2 எக்ஸாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1 இருக்கும். அடுத்து ஸ்டேஜ் 2ல கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து 2 இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுல ஜென்ரல் நாலேஜ் வந்து அசஸ் பண்ணாங்க. அடுத்து ஸ்பெஷலைஸ் சப்ஜெக்ட், அதாவது ஜேஇனாவே வந்து டொமைன் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். இதை டிப்ளமோ இல்லை இன்ஜினியரிங்ல என்ன முடிச்சிருக்குமோ அதை வச்சு என்னன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சில டவுட் வந்து இருக்கலாம். சார் நீங்க சொல்ற ஸ்ட்ராட்டஜியை நான் ஃபாலோ பண்ண என்னால் கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கடந்த 2 வருஷமா நான் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கைட் பண்ணிட்டு இருக்கேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க, அதாவது ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம் இல்லை டிஃபென்ஸ் லெவல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஜிஎஸ் டாபிக்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ப்ராப்பரா இருக்கும். சரி, இப்போ இந்த எக்ஸாம்ல வந்து எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் சரி நமக்கு இருக்கிறது 2 தான். ஒன்று அந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன், 2வது ப்ரீவியஸ் கொஸ்டின். இப்போ ஆர்ஆர்பி ஜியோட நோட்டிஃபிகேஷன்ல என்னெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி வந்து பார்க்கலாம். முதல் ஸ்டேஜ் வந்து எக்ஸாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுல என்னென்ன கொஸ்டின் இருக்குன்னா, சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா மேத்து, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னன்ஸ், ஜென்ரல் சயின்ஸ். மொத்த கொஸ்டின்ஸ் வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. மார்க் பார்த்தா 100 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு தப்பா ஆன்சர் பண்ணா 1/3 வந்து நெகட்டிவ் போகும். 1/3 0.33 மார்க் என்னன்னா நெகட்டிவா வந்து எடுத்துருவாங்க. இந்த சப்ஜெக்ட்லயுமே வந்து என்னன்னா செக்ஷன் வச்சு பார்த்தோம்னா மேக்ஸ்ல 30 கொஸ்டின்ஸ், ரீசனிங்ல 25 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னன்ஸ்ல 15 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் சயின்ஸ்ல வந்து 30 கொஸ்டின். அதே நம்பர் பண்ணுங்க. ரயில்வே எக்ஸாம்னாவே வந்து இந்த சயின்ஸோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும், மறந்துடக்கூடாது. இப்ப இது வந்து என்ன அப்படின்னா என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். இதோட டீடைல் சிலபஸ் வாங்க, இது எல்லாமே அஃபிஷியல் நோட்டிபிகேஷன்ல கொடுத்த வச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன். மேத்து, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னன்ஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ். நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே என்னன்னா என்டையர் வந்து ஜென்ரல் அவேர்னன்ஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ். ஜென்ரல் அவேர்னன்ஸ்ல பாருங்களேன், நாலேஜ் ஆஃப் கரண்ட் அஃபேர், இந்தியன் ஜியோகிராஃபி, கல்ச்சர் அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா இன்க்ளூடிங் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இந்தியன் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டிடியூஷன்ஸ், இந்தியன் எக்கானமி, environmental issue concerning India and the world, sports, general scientific and technological advancement, etc. அப்படின்றது சயின்ஸை பொறுத்தளவுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ். லைஃப் சயின்ஸ் ஒன்று கிடையாது, பயாலஜி தான். ஸோ பயாலஜி தான் என்னன்னா லைஃப் சயின்ஸ். அப் டு வருங்களேன் 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி. சிபிஎஸ்சி என்ன புக்கு? என்சிஆர்டி ரேட்டம். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னாவே என்னன்னா சிபிஎஸ்சி புக்கில் என்ன இருக்கோ அதுதான் வந்து எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. அதுல இருக்கிற கான்செப்ட் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இது என்ன அப்படின்னா ஜஸ்ட் டீடைல் சிலபஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன் மேத் ரீசனிங் நான் சொல்லணும், மேத் ரீசனிங்லாம் வந்து நிறைய சேனல்ஸ் இருக்காங்க. நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஜிஎஸ் தான் வந்து நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு டாபிக் எடுத்து அந்த ஒரு டாபிக்ல என் ஸ்டூடெண்ட்டை வந்து நான் ஸ்ட்ராங் பண்ண நினைக்கிறேன். இது வந்து சிபிடி 1ல இருக்கிற வந்து டீடைல் சிலபஸ் பார்த்துருக்கோம். இப்போ சிபிடி 2 வந்து வாங்க. சிபிடி 2 பொறுத்தளவுக்கு இதுல வந்து நான் பார்த்தோன்னு வச்சுக்கலாம், மொத்த கொஸ்டின் வந்து 150 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. மொத்த மார்க் 180 மார்க். இதுல 1/3 என்னன்னா நெகட்டிவ் இருக்கு. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு தப்பா ஆன்சர் பண்ணணும் 0.33 வந்து நெகட்டிவா எடுப்பாங்க. இதுல சப்ஜெக்ட் பார்த்தா ஜென்ரல் அவேர்னன்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன், பேசிக் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல், டெக்னிக்கல் அபிலிட்டி. ஏன்னா ஜேஇ எக்ஸாம்ல வேணும் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் வந்து இருக்கும். இதுல எவ்வளவு கொஸ்டின் கேட்கறான் பாருங்களேன். அவேர்னன்ஸ்ல இருந்து 15 கொஸ்டின், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து 15 கொஸ்டின், கம்ப்யூட்டர்ல இருந்து 10 கொஸ்டின், என்விரான்மெண்ட்ல இருந்து 10 கொஸ்டின், டெக்னிக்கல்ல இருந்து 100 கொஸ்டின். அப்ப என்னன்னா நார்மல் அந்த ஜென்ரல் அவேர்னன்ஸ், சயின்ஸ், கம்ப்யூட்டர், என்விரான்மெண்ட் இதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. டெக்னிக்கல் இருந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப இதோட வந்து டீடைல் சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம். ஜென்ரல் அவேர்னன்ஸ்ல எந்த சேஞ்சுமே இருக்காது, அப்படியே தான் இருக்கும். ஸோ ஜென்ரல் அவேர்னன்ஸ்ல பார்த்தா அதாவது சிபிடி 1ல என்ன கொடுத்துருந்தாங்களோ, சிபிடி 1ல ஜென்ரல் அவேர்னன்ஸ்ல என்னெல்லாம் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணாங்களோ அதே தான் என்ன இருக்குன்னா இங்கேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு வார்த்தை கூட என்ன இருக்குன்னா சேஞ்ச் ஆயிருக்காது. நாலேஜ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ல இருந்து ஆரம்பிச்சும்
ஜென்ரல் சயின்டிபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இதை ஞாபகத்துல வச்சுக்க. நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சிபிடி ஒன்ல வந்து இருக்கிற சயின்ஸே அப்படியே எழுதுன்னு பண்ணுவாங்க. கிடையாது. அதாவது சிபிடி ஒன்ல சயின்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம், பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு அண்ட் பயாலஜி இருக்கு. ஆனா சிபிடி டூல பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், எது இருக்காதுன்னா பயாலஜி இருக்காது, வெறும் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மட்டும்தான் வந்து இருக்கும். இதை தான் என்ன பண்ணா நீங்க ப்ரிப்பேர் பண்ணும். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்னென்ன சிலபஸ் இருக்கோ அதை ப்ரிப்பேர் பண்ணும். பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஆர்கிடெக்சர் ஆஃப் த கம்ப்யூட்டர், இன்புட் அவுட்புட் டிவைஸ், ஸ்டோரேஜ் டிவைஸ், நெட்வொர்க்கிங், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லைக் விண்டோஸ், யூனிக்ஸ், லினக்ஸ் இருக்கும். எம்எஸ் ஆஃபீஸ் அதாவது மைக்ரோசாஃப்ட் இருக்கு பாத்தீங்களா, அதோட வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இதை வச்சு கேட்பாங்க. வேரியஸ் டேட்டா ரெப்ரசன்டேஷன், இன்டர்நெட் அண்ட் இமெயில், வெப்சைட் அண்ட் வெப் ப்ரௌசர் அண்ட் கம்ப்யூட்டர் வைரஸ். இது வந்து கம்ப்யூட்டரோட டாபிக் ரைட்டா. பேசிக் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் பேசிக் ஆஃப் என்விரான்மெண்ட் கொஸ்டின் வரும். அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸ், ஏர், வாட்டர், நாய்ஸோட பொல்யூஷன், தியர் எஃபெக்ட் அண்ட் கண்ட்ரோல், வேஸ்டோட மேனேஜ்மெண்ட், குளோபல் வார்மிங், ஆசிட் ரெயின், ஓசனோட டிப்ளேஷன். இது பேசிக் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன்ல இருந்து. டெக்னிக்கல் அபிலிட்டி பொறுத்தளவுக்கு நம்ம எந்த டெக்னிக்கல் முடிச்சிருக்கோமோ, சில பேர் வந்து இன்ஜினியரிங்ல வந்து சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இருப்பீங்க, சில டிப்ளமோவும் முடிச்சிருப்பீங்க, சில பேர் பிஎஸ்சிலே வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சிருப்பீங்க. ஸோ அதை பொறுத்து என்ன ஆகும்னா டெக்னிக்கல் வந்து அபிலிட்டி இருக்கும். இப்போ அது என்னென்ன இருக்கு பாருங்களேன். மெக்கானிக்கல் அலைடு இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அலைடு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அலைடு. நான் ஆர்ஆர்பி ஜேஇல வந்து என்ன நோட்டிபிகேஷன் இருக்கு, அதோட செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கும், இதெல்லாம் சேர்த்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், அதை வந்து பாருங்க. இந்த இடத்துல என்னன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி தான் பாக்குறோம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அது மட்டும் தான் வந்து பாக்குறோம். சரி, இப்போ வாங்களேன். அதாவது என்னென்ன அலைடு நம்ம வந்து டெக்னிக்கல் சப்ஜெக்ட் எடுக்கிறோமோ அந்த சப்ஜெக்டோட என்ன இருக்குன்னா சிலபஸ்மே வந்து அஃபிஷியல் நோட்டிபிகேஷன்ல கடைசி பேஜ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க. ஏன்னா இதுல 100 கொஸ்டின் கேட்கறாங்க, மிஸ்ஸே பண்ண முடியாது, நீங்க ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும் ரைட்டா. அதனால சிவிலுக்கு வந்து என்ன சிலபஸ் இருக்கு அது வந்து என்னன்னா டீட்டெயிலா பாருங்க. எலக்ட்ரிக்கலுக்கு என்ன சிலபஸ் இருக்கு அதை வந்து பாருங்க. எலக்ட்ரானிக்ஸுக்கு என்ன இருக்கு அதை வந்து பாருங்க. அதே மாதிரி மெக்கானிக்கலுக்கு என்ன இருக்கு அதை வந்து செக் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து சிஎம்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, இதை வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்கவங்களுக்கு எலிஜிபிளா இருப்பீங்க. இது வந்து நீங்க என்ன பண்ணா செக் பண்ணி பார்க்கணும். இதை பொறுத்தளவுக்கு சிஎம்ஏ பொறுத்தளவுக்கு என்னன்னா பேசிக் சயின்ஸ்ல இருக்க பிசிக்ஸ் டாபிக் தான் வந்து பிசிக்ஸ் நம்ம அந்த 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கும். அதுதான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டெப்தா வந்து கேட்பாங்க. ஞாபகத்துல வச்சுக்கேன். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டுக்கு நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு அதுல இருக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். டெக்னிக்கல் வந்து நான் கிளாஸஸ் எடுக்க மாட்டேன், டெக்னிக்கல் உங்களோடது. நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஆன்லைன்ல வந்து நீங்க பார்க்கலாம். இல்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்க இன்ஜினியரிங் முடிக்கும் போதே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அதை என்ன பண்ணுங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், சிபிடி 2ல ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கும். அதுல இருக்கிற ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 கொஸ்டின் எடுத்து 10 கொஸ்டின்ல இருக்கிற என்னெல்லாம் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் இருக்கும் அது கொஸ்டின் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்க. அதுலேயே உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரா வந்து ஐடியா பிளஸ் வந்து நாலேஜ் வந்து கிடைச்சிடும். ஜஸ்ட் எதுக்காக சொல்லணும்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதை மட்டும் தான் சொல்றேன். சரி, இப்போ நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த சிபிடி 1ல இருக்கிற ஜென்ரல் அவேர்னன்ஸ்ல இருக்கிற 15 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் சயின்ஸ்ல இருக்க 35 கொஸ்டின்ஸ், சரி 30 கொஸ்டின், மொத்தமா பார்த்தா 45 கொஸ்டின்ஸ். இந்த 45 கொஸ்டினை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அதான் இப்போ வந்து பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. இப்போ ஜென்ரல் அவேர்னன்ஸ் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, அதுல 15 கொஸ்டின் கேட்கறாங்களா, அதுல எந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஹிஸ்டரியில 2ல இருந்து 3 கொஸ்டின், ஜியாகிரபில 1ல இருந்து 2 கொஸ்டின், பாலிட்டில 3ல இருந்து 4 கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ல இருந்து 4ல இருந்து 5 கொஸ்டின், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இருந்து 1ல இருந்து 2 கொஸ்டின், ஸ்போர்ட்ஸ்ல இருந்து 1ல இருந்து 2, ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல இருந்து 2ல இருந்து 3 கொஸ்டின், மிஸ்லினியஸ் வந்து ஒரு 3ல இருந்து 4 கொஸ்டின். இது இருக்கா. சயின்ஸ் வாங்க. சயின்ஸ்ல வந்து பிசிக்ஸ்ல தான் ஆர்ஆர்பி ஜெய் அப்படின்னு வந்தாவே பிசிக்ஸ்ல தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்து கெமிஸ்ட்ரி இருக்கும், அடுத்து என்ன இருக்குன்னா பயாலஜி இருக்கும். இது சிபிடி 1 வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதை கிளப் பண்ணி எத்தனை டாபிக்கா இருக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிபிடி 1 ஆர்ஆர்பி ஜேக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா அதுல கேட்கிற அந்த 35 கொஸ்டின் சொல்றோம் பாத்தீங்களா, 2 நிமிஷம் 35 கிடையாது 45 கொஸ்டின்ஸ். எந்த கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னன்ஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் ரெண்டையும் சேர்த்து 45 கொஸ்டின். இந்த 45 கொஸ்டினுக்கு என்னென்ன டாபிக்லாம் நீங்க லேர்ன் பண்ணா இந்த 7 டாபிக் தான் வந்து லேர்ன் பண்ண வேண்டியிருக்கும். ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கானமி, சயின்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு அண்ட் வந்து கரண்ட் அஃபேர். இதுல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து நீங்க சயின்ஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா 30 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க ரைட்டா, ஸோ அதனால மிஸ்ஸே பண்ண முடியாது. அப்ப சயின்ஸ்ல முதல்ல என்ன சிலபஸ் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தலாம். அவங்க சொல்லிட்டாங்க 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற வந்து சிபிஎஸ்ல என்ன இருக்கும் அதை வச்சு அவங்க வந்து கேட்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ரைட்டா. இப்போ பயாலஜில 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும்
சிபிஎஸ்சி என்சிஆர்டி புக்கில் 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற டாபிக் எல்லாத்தையும் எடுத்து கிளப் பண்ணி எக்ஸாமுக்கு என்ன கேட்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து இந்த இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கேன். மொத்தம் 10 டாபிக் வந்து பயாலஜியில் இருக்கும். இது எதை வச்சு சார் சொல்றீங்கன்னு கேட்குறீங்கன்னா, என்டையர் வந்து கிளாஸஸ் வந்து எடுத்திருந்தேன். ஏன்னா நான் ஜிஎஸ் டாபிக் மட்டும் தான் என்ன பண்றேன்னா கடந்த 2 வருஷமா வந்து என் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால எவ்வளோ எஃபர்ட் போட்டு வந்து இந்த கிளாஸஸ் எடுத்துப்பேன் நீங்க யோசிச்சுக்கலாம். இதுல இருக்கிற அந்த 10 டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் என்ன அப்படின்னா பயாலஜில நீங்க ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். இது 10ஆம். கெமிஸ்ட்ரி வாங்க. கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு என்னன்னா 9 டாபிக். இந்த 9 டாபிக் என்னன்னா இம்பார்ட்டன்டானது. இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். பீரியாடிக் டேபிள், ஆசிட் பேஸ் சால்ட், மெட்டல் நான் மெட்டல், கெமிக்கல் ரியாக்ஷன், கார்பனோட காம்பவுண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அதே பயாலஜில பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஹியூமன் பிசியாலஜி பார்த்தீங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அடுத்து எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஹெல்த் அண்ட் டிசீஸ்க்கு வந்து கொடுங்க. அடுத்து செல்லு, பிசிக்கல், கிளாசிபிகேஷன், பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், ரீப்ரொடக்ஷன், ஃபைனலா வந்து நியூட்ரிஷன். இதுல லாஸ்ட் எண்டு இந்த இன்வென்ஷன் டிஸ்கவரி வந்து 3லயுமே இருக்கும். பயாலஜில இருக்கும், கெமிஸ்ட்ரியில இருக்கும், பிசிக்ஸ்ல இருக்கும். இது டைம் கிடைத்தா மட்டும் என்ன பண்ணா லேர்ன் பண்ணுங்க. ஏன்னா அதுல அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. இது கெமிஸ்ட்ரியோடது. அடுத்து வாங்க. அடுத்து பிசிக்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டானது. நீங்க ஆர்ஆர்பி ஜேஇ ப்ரிப்பேர் பண்றீங்கன்னாவே பிசிக்ஸ்ல இருக்க இந்த 12 டாபிக் என்ன பண்ணிருங்கன்னா ரொம்ப டெப்தா லேர்ன் பண்ணுங்க. நான் கிளாஸ் எடுக்கும்போது டெப்தா தான் வந்து சொல்லியிருப்பேன். அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்ல அதிகமான ஃபோக்கஸ் வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு வந்து கொடுங்க. எதுக்காக இதை சொல்ல வரேன்னா ஆர்ஆர்பி ஜேஇல மெஜாரிட்டி ஆஃப் டிபார்ட்மெண்ட் என்னன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் இருக்கும். அதனால கொஸ்டின் அதிகமாக என்ன கேட்பாங்கன்னா இந்த எலக்ட்ரிக் எஃபெக்ட், மேக்னட்டிசம் இதுல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ அதனாலதான் வந்து சொல்றேன். மினிமமே எனக்கு தெரிஞ்ச என்ன கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 6ல இருந்து வந்து 7 கொஸ்டின் கூட வந்து கேட்கலாம். ஸோ அந்த அளவுக்கு என்னன்னா அதிகமான வந்து கான்செப்ட் இருக்கு. ஸோ அதனால சொல்றேன் மொத்தம் 12 டாபிக் இருக்கு. அது அதிகமான ப்ரையாரிட்டி அந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னட்டிசம் இதுக்கு வந்து நீங்க கொடுக்கணும். இது பிசிக்ஸ் தான். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முதல்ல நான் சொன்னதோட ஃபண்டமெண்டல் எல்லாத்தையுமே வந்து லேர்ன் பண்ணுங்க. நான் கிளாஸஸ் எல்லாமே வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸஸ் எல்லாமே நீங்க பார்க்கணும். பார்த்துட்டு இருக்கும்போது என்னன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் பணி வாய்ப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுல என்ன கொடுத்துருப்பேன்னா ஆர்ஆர்பி ஜேஇ 2024 டயர் 1ல கொஸ்டின் பிடிஎஃப் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். கம்பைலேஷன் கொடுத்துருப்பேன். இதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதை டவுன்லோட் பண்ணிட்டு அதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு ஷிஃப்ட் இருக்கும். மொத்தம் 9 ஷிஃப்ட் இருக்கும். ஒவ்வொரு ஷிஃப்ட்ல இருக்கிற கொஸ்டின் வந்து எடுத்து பாருங்க. அதுல நீங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டிவைட் பண்ணி வந்து பார்க்கணும். அதாவது எது பயாலஜி கொஸ்டின், எது கெமிஸ்ட்ரி கொஸ்டின், எது பிசிக்ஸ் கொஸ்டின் எடுத்து நீங்க செக் பண்ணி பார்க்கணும். அதுல ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின் எதுனா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது ஆர்ஆர்பி ஜேஇ பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குன்னா மிக்ஸ்டா கொஸ்டின் இருக்கும். அதாவது நான் 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்களா, இந்த 100 கொஸ்டின் எப்படி இருக்குன்னா கம்பேர் பண்ணி தான் இருக்கும். அதாவது நம்ம சொன்ன டாபிக் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஸ்ட்ரைட்டா எப்படி இருக்கான்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா பிசிக்ஸ் கண்டினியூஸா, 10 கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா கண்டினியூஸா கெமிஸ்ட்ரி, 10 கொஸ்டின்ஸ் வந்து கண்டினியூஸா பயாலஜி, அந்த மாதிரிலாம் இருக்காது. எல்லாம் என்ன கிளப் பண்ணி இருக்கும். இங்க பாருங்களேன், 80வது கொஸ்டின் வந்து வாட் டிட்டர்மைன் த செக்ஸ் ஆஃப் எ சைல்ட் இன் ஹியூமன் அப்படின்றது. இது என்ன பயாலஜி ரேட்டா, பயாலஜில ஜெனட்டிக்கோட டாபிக். அதே மாதிரி இங்க பாருங்க, மீத்தேனோட கம்போசிஷன்ஸ் வந்து ரியாக்ஷனோட வந்து இந்த ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம எதுல லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னா மீத்தேன் கான்செப்ட் எல்லாமே கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். கார்பன் அண்ட் காம்பவுண்ட் இருக்கு பார்த்தியா, இதுல வந்து நான் டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது அதே மாதிரி இங்க பாருங்களேன், நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் இதெல்லாம் ஆசிட் பேஸ் சால்ட்ஸ்ல வந்து நம்ம பார்ப்போம். அதே மாதிரி வந்து நம்ம லாஸ்ட் கொஸ்டின் கரண்ட் கேரிங் கண்டென்ட்னா இது எதோடதுன்னா எலக்ட்ரிக் எஃபெக்ட் அண்ட் மேக்னட்டிசம் பாத்தீங்களா, அதுல இருந்து வந்து கேட்டிருக்காங்க. ஃபிளமிங்கோட லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டா இதெல்லாம் வந்து பார்க்கணும். எதுக்காக சொல்றேன்னா ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணுங்க, லேர்ன் பண்ணிட்டு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுனா நம்ம லேர்ன் பண்ணது கரெக்டா வந்து என்ன ஆகும்னு வச்சுக்கோங்க, கொஸ்டின் பார்க்கும்போது நல்லா மைண்ட்ல நின்றுக்கிறோம். இது பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் போடுங்க, ப்ராப்பரா இருக்கும். இது என்னன்னா சயின்ஸுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்து நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற பிரச்சனை வந்துன்னா ஸ்ட்ராட்டஜிக்கு அப்படின்னு வந்து ஒரு டாபிக் இருக்கு. இதுல என்னெல்லாம் வரும்னா ஃபோக் டான்ஸு, கிளாசிக்கல் டான்ஸு, ஃபெஸ்டிவல், ஆர்ட் பர்சனாலிட்டி, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், பெயிண்டிங் கரன் அண்ட் அதர்ஸ், புக்ஸ் அண்ட் ஆதர், ஸ்போர்ட்ஸு, சென்சஸ். நார்மலா நிறைய இன்ஸ்டியூட் வந்து இந்த சென்சஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு வைக்க மாட்டாங்க, ஜியோகிராஃபில வைப்பாங்க. ஆனால் சென்சஸ் வந்து இந்த டாபிக்லாம் வச்சிருக்கேன். இந்த 9 டாபிக் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டாட்டிக் ஜிகே. இதுல இட்டா கொஸ்டின் கேட்பாங்களா சார் அப்படின்னா கேட்டிருக்காங்க. இல்ல பாருங்களேன், அதாவது நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த கொஸ்டின் சீரிஸ் சொன்னேன் பாத்தீங்களா, அதுல இருக்கிற கொஸ்டின் எடுத்து தான் அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இந்த ஆர்ஆர்பி ஜேஇல 2024 என்ன கேட்டாங்களோ அதுல ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல இருக்கிற வந்து கொஸ்டினோட நம்பர் தான் இதுல மென்ஷன் பண்ணியிருக்கேன். 92வது கொஸ்டின் தாஜ் மகோத்சவ் இருக்கா, இது என்னன்னா டான்ஸ். ஸோ டான்ஸ் சம்பந்தப்பட்டது. தாஜ் மகோத்சவ் வந்துன்னு தாஜ்மஹால் ஈஸ்டர்ன் கேட்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு டான்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் எதுக்கீழ படிச்சிருப்போம்னா ஃபோக் டான்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணிருப்போம். அடுத்து வாங்க, இங்க பாருங்க, ஹூ இஸ் த ஆதர் ஆஃப் த கிரேட் இந்தியன் நாவல் பப்ளிஷ்ட் இன் 2011. இந்த எக்ஸாம் 2024 இருக்கு. நிறைய பேருக்கு டவுட் என்ன இருக்கும்னா புக்ஸ் அண்ட் ஆதரனாவே கரண்ட் அஃபேர் ஓரியன்டான புக்ஸ் அண்ட் ஆதரன்னு கேட்பாங்க. கிடையாது. இங்க பாருங்களேன், 2011 ஒரு எழுதிருக்காரு ஒரு புக்கு, அந்த புக்கு கேட்டு வச்சிருக்காங்க. அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா
ஃபேமஸான பொலிட்டீஷியன்ஸ் பர்சனாலிட்டி இருப்பாங்க. அவங்க லைட்டா புக்ஸ் அண்ட் ஆதரை நம்ம எங்க லேர்ன் பண்ணோம்னா இந்த இடத்துல ஃபண்டமெண்டலா நான் டீச் பண்ணியிருப்பேன். சசி தரூரை பத்தி நான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எதுக்காக சொல்லவானா, என்னென்ன டாபிக் இருக்கு, எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சு நம்ம லேர்ன் பண்ணும்போது என்னன்னு வச்சுக்கலாம், ஈஸியா ஒரு எக்ஸாமினர் எப்படி கொஸ்டின் எடுப்பாங்கன்னு அனலைஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம வந்து லேர்ன் பண்ணா எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கும்போது ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். இது ஸ்ட்ராட்டஜிக்கோடது. அடுத்து வாங்க, ஹிஸ்டரி நம்மளுக்கு ஈஸியா தெரியும். ஹிஸ்டரியில 3ஆ பிரிப்போம் ரைட்டா. ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன். ஏன்ஷியன்ட்ல என்னெல்லாம் டாபிக் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 13 டாபிக் தான். ஸோ ஏன்ஷியன்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த மொத்தம் 13 டாபிக் என்னன்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். எதுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஃப்ரெஷரா நிறைய பேர் உள்ள வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல என்னென்ன டாபிக் இருக்கு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கங்க. அதை தெரிஞ்சுட்டாவே என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மிகப்பெரிய வந்து இதை வந்து கடந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ரேண்டமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூல் பண்ணி வந்து லேர்ன் பண்ணணும். அதுதான் எக்ஸாம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கிளியர் பண்ணா அதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. முதல்ல அந்த பிளான் பண்ணி வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இது ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியா இருக்கிற டாபிக். 13 டாபிக் இம்பார்ட்டன்ட் ஆனது. அடுத்து மெடிவல். மெடிவல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 8 டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட். இது அதிகமான எந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம்னா, இந்த டெல்லி சுல்தானேட்டும் முகல் எம்பையர் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஞாபகத்துல வச்சு. இது மெடிவல் இந்தியாவோடது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து மாடர்ன் இந்தியா. நீங்க மெடிவல் இந்தியா ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ இல்லை ஏன்ஷியன்ட் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ, ஆனா எதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிடணும்னா மாடர்ன் ஹிஸ்டரி வந்து லேர்ன் பண்ணிடணும். மாடர்ன் ஹிஸ்டரியில மொத்தம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் 13 டாபிக் இருக்கும். ஸோ அந்த 13 டாபிக் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்க லேர்ன் பண்ணி தான் ஆகணும். எதுக்காக சொல்லணும்னா கொஸ்டின்ஸ் வந்து எதுல வேணா கேட்பாங்க, எந்த டாபிக் வேணா கேட்கலாம். ஸோ அதனாலதான் வந்து என்ன டாபிக் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதை வச்சு என்ன பண்ணணும், நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இது மாடர்ன் ஹிஸ்டரி. இப்போ என்ன பண்ணும், இந்த ஹிஸ்டரி டாபிக் எல்லாமே நீங்க லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணும்போது நான் சொன்னலாம் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின், அது வந்து நீங்க பார்க்கணும். இது ஹிஸ்டரியோடது. அடுத்து ஜியாகிரபி. ஜியாகிரபியை 2 இதா வந்து பிரிப்பாங்க. ஒன்னு வேர்ல்டு ஜியாகிரபி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு இந்தியன் ஜியாகிரபி. வேர்ல்டு ஜியாகிரபினா இந்த 10 டாபிக் வரும். இந்த 10 டாபிக் என்ன பண்ணியாங்கன்னா லேர்ன் பண்ணி தான் ஆகணும். கவலைப்படாதீங்க, இவ்வளவு டாபிக் இருக்கு சார், இங்க ஜியாகிரபில சொல்றீங்க, ஹிஸ்டரியில இவ்வளவு சொல்றீங்க, சயின்ஸ்ல இவ்வளவு இருக்க டாபிக் போயிட்டே இருக்கு சார், நான் எப்படி சார் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரிவிஷன் பண்றது கேட்டீங்கன்னா, என்னோட வே ஆஃப் டீச்சிங் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களால என்னன்னா ஒரு ஃப்ரெஷர் ஒண்ணுமே தெரியாட்டாலும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேசிக் வந்து ஃபவுண்டேஷன் கொடுத்து அட்வான்ஸ் லெவல்ல வந்து கொடுத்து ரிவிஷன் பண்ற அளவுக்கு உங்களுக்கு விட்டுருவேன். ஸோ ரிவிஷன் பண்ற அளவுக்கு என்னன்னா நான் கொடுத்துருவேன். ஏன்னா ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு நிறைய இருக்கும், வாஸ்டான சிலபஸ் இருக்கும். ப்ரிப்பேர் பண்றதுக்கு கடுப்பா இருக்கும். பட் அதை ப்ரிப்பேர் பண்ணி ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்றதுக்கு நான் இந்த மாதிரி கொடுத்துருப்பேன், மைண்ட் மேப் கொடுத்துருக்கேன். மைண்ட் மேப் கொடுத்தனால உங்களால என்ன பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம், ஒண்ணுக்கு 20-30 வாட்டி கூட நீங்க ரிவிஷன் பண்ணலாம். அந்த அளவுக்கு தான் என்னோட வே ஆஃப் டீச்சிங் இருக்கும். நீங்க வந்து கிளாஸஸ் வந்து ஆப்ல பாருங்க. என்னோட டெமோ கிளாஸ் நான் நிறைய கொடுத்துருக்கேன். நீங்க பார்த்து என்ன பண்ணிக்கலாம்னா என்னோட வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னன்னா ஜியாகிரபில, வேர்ல்டு ஜியாகிரபில இந்த வந்து 10 டாபிக். அடுத்து வாங்க, அடுத்து இந்தியன் ஜியாகிரபி பார்த்தோமா. ஸோ இந்தியன் ஜியாகிரபி அப்படின்னு வந்தாவே இந்த 12 தான். இந்த 12 டாபிக் என்ன பண்ணி ஆகணும்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஃப்ரெஷருக்கு வந்து என்ன ஆகும்னு வச்சுக்கோங்க, இவ்வளவுதான் இருக்காங்க. பட் நீங்க ப்ரிப்பேர் பண்ண டக்கு டக்குன்னு வந்து என்னன்னா ஃபாஸ்டா வந்து லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து நிறைய இருக்குன்னு நினைக்காதீங்க. எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் ஃபண்டமெண்டல். இதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் எந்த எக்ஸாம்ல கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்றேன். இந்தியன் ஜியாகிரபி பார்த்தோன்னா இந்த 12 டாபிக் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்து வாங்க, அடுத்து பாலிட்டி. ஸோ பாலிட்டி பொறுத்தளவுக்கு என்னன்னா இது வந்து ஒரு 8 டாபிக் இருக்காங்க. இதோட சேர்த்து இன்னொரு 8 டாபிக், மொத்தம் 16 டாபிக் என்னன்னா இந்தியன் பாலிட்டி இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் வந்து ஆர்ஆர்பி, ஜேஇ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதிகமான கொஸ்டின் வந்து பாலிட்டில இருந்து கேட்பாங்க. இதுல அதிகமா எந்த இதுல இருந்து கேட்பாங்கன்னா ஆர்டிக்கல் 1ல இருந்து ஆர்டிக்கல் 51A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரை இருக்கும். இந்த ஆர்டிக்கல் எழுதி மனப்பாடம் பண்ணிருங்க. இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும். ஆர்டிக்கல் 1ல இருந்து ஆர்டிக்கல் 51A வரைக்கும் என்னெல்லாம் ஆர்டிக்கல் இருக்கும் அதை வந்து மனப்பாடம் பண்ணிடணும். கண்டிப்பா அதுல வந்து என்னன்னா கேள்விகள் இருக்கும், மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் என்ன சில்லி மிஸ்டேக் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதுக்காக தான் சொல்றேன். ஸோ இது வந்து என்னன்னா பாலிட்டியோட ரைட். அடுத்து வாங்க, எக்கானமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கான்செப்ட் தான். எக்கானமி பொறுத்தளவுக்கு எல்லாமே கான்செப்ட் தான். மொத்த டாபிக் அப்படின்னு பார்த்தா 10 டாபிக் இருக்கும். இந்த 10 டாபிக் என்னன்னா நம்ம லேர்ன் பண்ணணும். அண்ட் ஆல்சோ எக்கானமில வந்து கரண்ட் அஃபேர் ஓரியண்டாவும் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. எதுல இருந்து கரண்ட் அஃபேர் எடுப்பாங்கன்னா எக்கானமி சர்வே அப்படின்னு இருக்கும். அதாவது கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எவ்ரி இயர் வந்து எக்கானமி சர்வே அப்படின்னு சொல்லி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதோட சேர்த்து வந்து பட்ஜெட். இதுல ரிலேட்டடா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்கானமில இருந்து கொஸ்டின் எடுப்பாங்க. ஸோ அதனால நான் ஒத்து வச்சுக்கணும். ஃபண்டமெண்டலும் தெரிஞ்சிருக்கணும். கரண்ட் அஃபேர்ல இருந்து இதுல இருந்து கேட்பாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற என்ன பண்ணணும்னா ப்ரிப்பேர் பண்ணணும். இது வந்து எக்கானமி ரைட்டா. இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஹிஸ்டரியில என்ன டாபிக் இருக்கு, என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஜியாகிரபில என்ன இருக்கு, பாலிட்டில என்ன இருக்கு, எக்கானமில என்ன இருக்கு, சயின்ஸ்ல என்ன இருக்கு, ஸ்ட்ராட்டஜிக்கல் என்ன இருக்கு. இந்த 6 டாபிக்கும் என்ன இருக்கு, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கரண்ட் அஃபேர் பத்தி நான் எதுவுமே சொல்லலை பாத்தீங்களா. கரண்ட் அஃபேர் பொறுத்தளவுக்கு நீங்க என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு கடல் மாதிரி இருக்கும். அதாவது
ப்ரிப்பேர் பண்ண போய்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா எதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லி வந்து நம்மளுக்கு ப்ராப்பரா சொல்ல முடியாது. ஆனா நான் கரண்ட் அஃபேருக்கு உங்களுக்கு வந்து நான் கிளாஸ் எடுப்பேன். ஆனா இப்போதைக்கு நான் கிளாஸ் எடுக்கல. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த பாலிட்டி இருக்கு பாத்தீங்கன்னா, பாலிட்டி கிளாஸஸ் வந்து சில பெண்டிங் இருக்கு, எக்கானமியுமே வந்து பெண்டிங் இருக்கு. அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் கரண்ட் அஃபேருக்கு எடுப்பேன். நான் கவலைப்படாதீங்க. ஆர்ஆர்பி ஜேஇக்கு நான் கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்துருவேன். கிளாஸஸா கொடுக்க முடியாட்டாலும் பிடிஎஃப் வந்து நான் கொடுத்துருவேன். நான் ஆப்ல வந்து பிடிஎஃப் கொடுத்துருவேன். அதனால நீங்க ஒரி பண்ண வேண்டியதுல. பட் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். எதுக்காகனா சும்மா பொய் சொல்லக்கூடாதுல்ல. என்ன நான் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதுக்காக அந்த இடத்துல சொல்றேன். இது என்னன்னா சிபிடி 1க்கு என்ன என்டையர் ஜிஎஸ், அதாவது என்ன ஜென்ரல் சயின்ஸும் ஜென்ரல் அவேர்னஸும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி வந்து டீட்டெயிலா பார்த்துருக்கோம். இப்ப இதுலயுமே பாருங்க, கரண்ட் அஃபேர் பொறுத்தளவுக்கு என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கறான்னு பாருங்க. கரண்ட் அஃபேர்ல இங்க வருங்க 2024 அப்ப பிம்ஸ்டெக் அப்படின்னு இருக்கும். அந்த பிம்ஸ்டெக் எங்க நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. பாரிஸ் பாரா ஒலிம்பிக்ஸ்ல வந்து யார் கோல்டு மெடல் வாங்கினா? இதெல்லாம் வந்து என்னன்னா நிறைய ஜஸ்ட் ஃபேஷனான பாயிண்ட். அவங்க தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால வந்து என்னன்னா மைண்ட் வச்சு ஆன்சர் பண்ண முடியும். பட் கவலைப்படாதீங்க. இது ரிட்டா என்னன்னா ப்ராப்பரா 2025 இருக்கு அப்படின்னா 2025 எக்ஸாமுக்கு எப்ப எக்ஸாம் வருதோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் 1 இயர் அதோட கரண்ட் அஃபேர் நம்ம லேர்ன் பண்ணணும். நீங்க அதில் வந்து சோர்சஸ் வந்து ஃபாலோ பண்ணாலும் என்ன பண்ணுங்க, லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர் எப்ப எக்ஸாம் இருக்கோ அதுக்கு 1 மந்த் முன்னாடி இருக்கிற லாஸ்ட் 1 இயர் அதோட கரண்ட் அஃபேர் என்ன பண்ணா நீங்க லேர்ன் பண்ணுங்க. அண்ட் அகைன் டெல்லிங் தட் கரண்ட் அஃபேர்ல ரொம்ப ஃபோக்கஸ் கொடுக்காதீங்க. ஏன்னா இப்ப ரீசெண்ட் இயர்ல ரயில்வேயோட எக்ஸாம் வந்து கரண்ட் அஃபேர் ரொம்பவே அன்பிரடிக்டபிளா இருக்கு. எதுல இருந்து கேட்கறான்னு சொல்ல முடியாம இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து சொல்றேன். சரி வாங்க சிபிடி 2 வந்து போயிடலாம். சிபிடி 2ல வந்து சிலபஸ் பார்த்தோம்னு வச்சுக்கலாம். சப்ஜெக்ட் அதே தான். ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்து 15 கொஸ்டின், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரில இருந்து 15 கொஸ்டின், பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன் வந்து 10 கொஸ்டின், பேசிக் ஆஃப் என்வரன்மெண்ட் பொல்யூஷன்ல இருந்து 10 கொஸ்டின், டெக்னிக்கல் வந்து என்ன 100 கொஸ்டின். இப்ப இந்த 100 கொஸ்டினை விட்டுருங்க, அது உங்களோட இது சரிங்களா. டெக்னிக்கல் வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த மிச்சம் இருக்கிற 50 கொஸ்டின் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த 50 கொஸ்டினை எப்படி ப்ரிப்பேர் பண்றது? ஏன்னா ஒண்ணு நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா சேர்த்தே ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. சிபிடி 1 சிபிடி 2 ரெண்டுக்குமே சேர்த்தே ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம், யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போகுது. இப்ப இதுல வந்து என்னென்ன டாபிக்லாம் வந்து நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கலாம். சிபிடி 2வோட என்டையர் அந்த ஜிஎஸ் டாபிக், அதாவது என்ன நீங்க கேட்ட அந்த 50 கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு என்னென்ன டாபிக்லாம் நம்ம லேர்ன் பண்ணா, ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கானமி, சயின்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு, கம்ப்யூட்டர், என்வரன்மெண்ட், ஈக்காலஜி அண்ட் வந்து கரண்ட் அஃபேர். இப்ப இங்க இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸ் 15 கொஸ்டின் இருக்கு பாத்தீங்கன்னா, அது எதோட இதெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது இந்த ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கானமி, ஸ்ட்ராட்டஜிக்கு அண்ட் கரண்ட் அஃபேர். இதெல்லாம் எதோட இது அப்படின்னு பார்த்தா இந்த 15 கொஸ்டின் இருக்கான டாபிக். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 15 கொஸ்டின், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். சயின்ஸ்ல இருக்கிற பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இதுல இருந்து என்ன பண்ணா கேட்பாங்க. இதெல்லாம் சொல்லிட்டேன் என்னென்ன சிலபஸ் இருக்கு, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து வாங்க, நான் எந்த டாபிக்கை சொல்லலை அப்படின்னா பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நான் சொல்லல பாத்தீங்களா, அதை வந்து இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னன்ஸ்ல என்னென்ன டாபிக் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம்னாவே நீங்க எது ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். கம்ப்யூட்டரோட சிலபஸ் வந்து இந்த 7 டாபிக் தான். இந்த 7 டாபிக்ல என்ன பண்ணுவோம்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர், இன்புட் அவுட்புட் டிவைஸ், கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர், டேட்டா கம்யூனிகேஷன்ஸ் நெட்வொர்க், இன்டர்நெட், இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், டேட்டா ரெப்ரஸன்டேஷன். இந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ல தான் என்ன இருக்குன்னா எம்எஸ் ஆஃபீஸ் இருக்கும். அதாவது நம்ம ஸ்டார்டிங்ல சிலபஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோமா, கனெக்ட் பண்ணுங்க. நம்ம ஸ்டார்டிங்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அந்த கம்ப்யூட்டர் அப்படின்னு சிலபஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுல இருக்கதான் வச்சு என்ன பண்ணிருப்பேன்னா நான் கம்ப்ளீட்டா வந்து கிளாஸஸ் எடுத்திருப்பேன். கவலைப்படாதீங்க, என்டையரா என்ன இருக்குன்னா நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன். நிமிஷம், நான் ஸ்டார்டிங்ல பார்த்தோம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரோட டாபிக் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருப்பேன். அந்த சிலபஸ்ல என்ன இருந்துச்சுன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது எங்க இருக்கு அப்படின்னா இங்க இருக்க பாருங்க. இதுல இருக்க எல்லாத்தையும் நான் கவர் பண்ணியிருப்பேன். ஆர்கிடெக்சர் ஆஃப் கம்ப்யூட்டர், இன்புட் அவுட்புட் டிவைஸ், ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கிங், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். எம்எஸ் ஆஃபீஸ், டேட்டா ரெப்ரஸன்டேஷன், இன்டர்நெட், இமெயில், வெப்சைட்டு, வெப் ப்ரௌசர் அண்ட் கம்ப்யூட்டர் டிவைஸ். இது எல்லாமே என்ன பண்ணிருப்பேன்னு வச்சுக்கலாம். நான் சொன்ன இதுல வந்து ப்ராப்பரா வந்து நான் கவர் பண்ணியிருப்பேன். சாதாரண நீ ஒரி பண்ண அவசியம் கிடையாது. ஃபண்டமெண்டல் கம்ப்யூட்டர் நான் வந்து என்டையரா வந்து நான் டீச் பண்ணியிருப்பேன். அதனால என்ன பண்ணிக்கலாம்னா இதை நீங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ணி ரிவிஷன் பண்ணணும். அதான் இங்க இடத்துல இம்பார்ட்டன்ட். நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மார்க் வராதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தா அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, பட் வந்து ரிவிஷன் பண்ண மாட்டாங்க. பட் அந்த தப்பு நீங்க பண்ணாதீங்க. அதை டைம் ரிவிஷன் பண்ணுங்க. அப்பதான் என்ன பண்ண முடியும்னா நம்மளால நல்லா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சரி, என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கம்ப்யூட்டருக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்கோமா. 7 டாபிக் இருக்கு. 7 டாபிக்ல இருக்கிற வந்து என்னென்ன டாபிக் கவர் பண்ணுவேன் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் பேசிக்ஸா இருக்கும். கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், இன்புட் அவுட்புட் டிவைஸ் அப்படின்னு பார்த்தோமா, அதை எல்லாத்தையும் நான் ப்ராப்பரா சொல்லியிருப்பேன். சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இருக்கும். டேட்டா கம்யூனிகேஷன்ல வந்து டேட்டா கம்யூனிகேஷனோட நெட்வொர்க் டூல்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லியிருப்பேன். இன்டர்நெட் பொறுத்தளவுக்கு வந்து இந்த சைபர் செக்யூரிட்டில தான் என்னன்னா வைரஸ் பத்தி வந்து நான் சொல்லியிருப்பேன்.
ஸ்டாக்ல எம்எஸ் ஆஃபீஸ் சொல்லியிருப்பேன். டேட்டா ரெப்ரசன்டேஷன் பார்த்தோமா, பைனரி, டெசிமல், ஆக்டல் நம்பர் இது எல்லாத்தையும் வந்து நான் கம்ப்ளீட்டா பார்ப்போம். இது கம்ப்யூட்டர். இப்ப கம்ப்யூட்டர்லுமே வந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாங்கன்னு பாருங்க. முதல் கொஸ்டின் அதாவது என்னன்னா, இங்க நல்லா பார்த்தாவே தெரியும். ஆர்ஆர்பி ஜேஇயோட செகண்ட் ஸ்டேஜ் எலக்ட்ரிக்கல் அலைட் இன்ஜினியரிங்ல இருக்கிற கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் டைப் ஆஃப் ரேம் ஃபாஸ்டர் டஸ் நாட் ரெக்யர் வந்து ரெஃப்ரெஷ் எஸ்ஆம் தான். இது என்ன, ரேம்லயே வந்து நிறைய டைப் இருக்கு சொல்லுவாங்க. அதுல எஸ் ரேம் தான் என்னன்னா ஸ்டாட்டிக் ரேம். அதுதான் என்னன்னா ரெஃப்ரெஷ் பண்ண தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே நான் கான்செப்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன், ஞாபகத்துல வச்சுங்க. அடுத்து பாருங்க. அடுத்து வந்துன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்க பாருங்களேன், லேண்ட்ல இருந்து கொஸ்டின், இதெல்லாம் கம்யூனிகேஷன், டேட்டா கம்யூனிகேஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, பவர் பாயிண்டோட டெம்ப்ளேட், இல்ல எம்எஸ் ஆஃபீஸோட கொஸ்டின்ஸ், எம்எஸ் ஆஃபீஸர் வந்து கொஸ்டின்ஸ். அடுத்து பாருங்க, ஃபங்க்ஷன் கீ, இதுவுமே எம்எஸ் ஆஃபீஸோட வந்து கொஸ்டின் தான். அடுத்து கம்ப்யூட்டர் ஃபைபர், இது வந்து என்னன்னா வைரஸ், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த கம்ப்யூட்டர் வந்து செக்யூரிட்டி லெட்டரா வந்து லேர்ன் பண்ணும். இதெல்லாம் எதுக்காக சொல்ல பாருன்னா, எப்படி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க, என்ன ப்ரிப்பேர் பண்ணும், கரெக்டா நம்ம தெரிஞ்சு லேர்ன் பண்ணும் போது என்ன பண்ண முடியும்னு வச்சுக்கலாம். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதான் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர். இப்போ இதெல்லாம் எங்கன்னு சார் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம். சிபிடி 2 கொஸ்டின்ஸ் வந்து அடா 24/7 வெப்சைட் இருக்கும். நீங்க கூகுள்ல போயிட்டு கூட என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி ஆர்ஆர்பி ஜேஇயோட வந்து சிபிடி 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல இருக்கிற பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க, இது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல இருந்து இருக்கிற கொஸ்டின் வச்சு தான் வந்து இந்த இடத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? எதுக்காக இதை வந்து நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு, அதாவது ஒரு ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணணும், அதை கொஸ்டின் பார்க்கணும், ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும், அதுக்கான பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், அதை வச்சு நான் டெஸ்ட் போடணும். இதுதான் லேர்னிங். அதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற கேண்டிடேட் எப்படி லேர்ன் பண்ணா, முதல் ஃபண்டமெண்டல், ப்ரீவியஸ் கொஸ்டின், டெஸ்ட், இது வந்து சைக்கிள் மாதிரி வந்து பண்ணிட்டே இருக்கணும். அப்படி பண்ணும் போது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், மைண்ட்ல நின்றுக்கிறோம், ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும், பிளஸ் எக்ஸாம்ல கேட்கும் போது நல்லாவும் ஸ்கோர் பண்ண முடியும். சரி, அடுத்து வாங்க. அடுத்து என்விரான்மெண்ட் அண்ட் ஈகாலஜி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இது கம்ப்யூட்டர் இருக்கு ரைட்டா? ஸோ கம்ப்யூட்டருக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட சேர்த்து அட்டாச்சா என்ன இருக்குன்னா, இந்த பேசிக் ஆஃப் என்விரான்மெண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் 10 கொஸ்டின் கேட்கறாங்களா, அதுக்கு என்ன பண்ணலாம்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு வாங்க. அதுக்கு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ நல்லா கவனிங்க. என்விரான்மெண்ட் ஈகாலஜி பொறுத்தவரைக்கும் ஈகாலஜி அண்ட் ஈகோ சிஸ்டம் டாபிக் இருக்கும், என்விரான்மெண்டல் ரிசோர்ஸ் இருக்கும், என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், என்விரான்மெண்டல் வேஸ்டம், ஓஷன் லேயரோட டிப்ளேஷன் அண்ட் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், பொல்யூஷன் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். இந்த 7 டாபிக் என்ன பண்ணினா நான் லேர்ன் பண்ணி தான் ஆகணும். என்விரான்மெண்ட் ஈகாலஜியில் 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. எப்படி கொஸ்டின் இருக்குன்னா நீங்க பாருங்க, அது ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சின்ன ஃபாலோயிங் நாட்டம் சோர்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் முனிசிபாலோட சாலிட் வேஸ்ட் அப்படின்னு இருக்கா. ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்லாம் வந்து முனிசிபால் சாலிட் வேஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணுவாங்கன்னு கிடையாது தானே. இது நம்ம லாஜிக்கா ஆன்சர் பண்ணலாம். கிரீன் ஹவுஸ் கேஸ் எது கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பாருங்களேன், ப்ரொடக்ஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த என்விரான்மெண்டல் குவாலிட்டிக்காக என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்போம் இந்தியாவில். அது எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டிருக்கேன். இதுதான் இந்த மாதிரி கொஸ்டின் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்விரான்மெண்ட் ஈகாலஜி கேட்பாங்க. இது நம்ம வந்து நான் ப்ராப்பர் லேர்ன் பண்ணணும். இது எல்லாமே உங்களுக்கு நான் ப்ராப்பரா டீச் பண்ண சொல்லலாம், நீங்க ஒரி பண்ண தேவை கிடையாது. இது என்விரான்மெண்ட் ஈகாலஜி. இப்போ ஃபைனலா என்னன்னு வச்சுக்கலாம், இது முடிஞ்சதுக்கு அப்புறம் 50 கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆரம்பிப்பாங்க. அதாவது சிபிடி 2ல இப்படிதான் கொஸ்டின் இருக்கும். மொத்தம் 50 கொஸ்டின் இருக்கும். அடுத்து 1வது கொஸ்டின் ஆரம்பிப்பாங்க. அது என்ன 100 கொஸ்டின் இருக்கா, டெக்னிக்கல் டொமைன். அது அந்த டெக்னிக்கல் டொமைன் கொஸ்டின் என்னன்னா, அது எப்படின்னு பாருங்க, 100 கொஸ்டின் டெக்னிக்கல் அப்ளிட்ல இருந்து கேட்பாங்க. அது நம்ம எந்த டொமைன் சூஸ் பண்றோமோ அதுல இருந்து வந்து நம்ம கேள்வி கேட்பாங்க. அதோட வெயிட்டேஜ்மே கொடுத்துருக்கேன். இப்போ சிவில் இன்ஜினியரிங் சூஸ் பண்றீங்கன்னா நீங்க என்னென்ன டாபிக்லாம் வந்து படிக்கணும், அது எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்குன்னு பாத்துக்கோங்க. அதே இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து படிக்கிறீங்கன்னா அதுல என்னெல்லாம் டாபிக் இருக்கு, என்னென்ன வெயிட்டேஜ் இருக்குன்னு பாத்துக்கோங்க. எலக்ட்ரிக்கலுக்கு என்ன சப்ஜெக்ட் இருக்கு, எவ்வளவு வெயிட்டேஜ்னு பாத்துக்கோங்க. எலக்ட்ரானிக்ஸ்க்கு என்ன சப்ஜெக்ட் இருக்கு, எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்குன்னு பாத்துக்கணும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவ்வளவுதான். இப்போ இதுக்கு இதெல்லாம் வந்து நான் சொல்றேன் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல், அதாவது சாரி, இந்த டெக்னிக்கல் டொமைன் வந்து என்னன்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ஒவ்வொரு டெக்னிக்கல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சரிங்களா. இதை என்னால டீச் பண்ண முடியாது. ஆனா நான் ஜென்ரலா இருக்க டாபிக் எல்லாமே நான் டீச் பண்ணி கொடுத்துறேன். இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கட் ஆஃப் வாங்கணும் அப்படின்னா, கிளியர் பண்ணணும்னா இந்த டெக்னிக்கல்ல எவ்வளவு வந்து மார்க் எடுக்கிறீங்களோ அதான். இங்க இருக்கிற 50 கொஸ்டின்ஸ் கூட வந்து ஓரளவு ஈஸியா வந்து லேர்ன் பண்ணிடலாம். பட் இங்க இருக்கிற 100 கொஸ்டின் இருக்கு பாத்தீங்கன்னா, இது டெக்னிக்கலான கொஸ்டின் இருக்கும். அதனால கொஞ்சம் கவனம் கொடுத்து என்னன்னா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்ப நான் சொன்னது போக வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது வந்து என்கிட்ட வந்து நீங்க பேச நினைச்சீங்கன்னா 7871385142. இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர், சேவ் பண்ணிக்கேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். சரி, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.